சண்டே மழையோடு சேர்த்து சூப்பரான சிக்கன் சூப், சிக்கன் வறுவலோட செம்மையாக போச்சுங்க. என்னெல்லாம் பண்ணேங்கிறத பார்க்கலாமா? காலையில் 7 மணி போல் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அம்மாவை பார்த்துட்டு வர வழியில் சிக்கனும் வாங்கிட்டு அம்மா கிட்ட ஊசியில் ஒரு காஃபியை குடிச்சிட்டு மொக்கையை போட்டுட்டு ரிட்டன் வந்தாச்சு. நான் வரவும் பசங்க எழுந்திரிக்கவும் சரியாக இருந்தது. வந்ததும் அவங்களுக்கு பால் கலந்து கொடுத்துட்டு குருமா இருந்தது, அதை சூடு பண்ணி வச்சுட்டு கிச்சனை பார்த்தா எனக்கு அப்படியே தலைவலியே எடுத்துருச்சு. இவ்வளோ வேலை இருக்கா, டயர்டாக இருக்குன்னு புலம்பிட்டு இருந்தேன். உடனே சனா வந்து, அம்மா நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுமா, நான் உனக்கு தோசை ஊற்றி தரேன்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாருக்கும் அவள் தான் தோசை சுட்டு கொடுத்தா. கொஞ்சம் கொஞ்சமாக அவளோட வேலைகளை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறா. பெரிய பொண்ணு ஆகிட்டேன்னு எனக்கு காமிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறா. பார்க்கலாம் இன்னும் குக்கிங்கில் என்னெல்லாம் பண்ணுறான்னு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆனதும் நல்ல மழை வந்துருச்சு. மழையில் கொஞ்சம் நேரம் ஆட்டம் போட்டுட்டு கோல்டு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நல்ல காரசாரமும் ஒரு சூப் வச்சு கொடுத்தேன். குடிச்சிட்டு என்னோடய லஞ்ச் ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மிளகா கிள்ளி, சாம்பார், சாதம், சிக்கன் ஃப்ரை தான் ரெடி பண்ணியிருந்தேன். ரசம் வச்சா அவ்வளோ சீக்கிரத்தில் தீர்றதில்லை. அதனால் இந்த மாதிரி மிளகா கிள்ளி சாம்பாராக இருந்தால் நைட்டு தோசைக்கும் சேர்த்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி சிக்கன் ஃப்ரை கூட சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். குக்கிங்கில் இன்றைக்கி ரொம்ப மெனக்கெடல. அதனால் தக்காளியெல்லாம் சேர்க்காமல் ஜஸ்ட் மசாலா பரட்டிட்டு வெங்காயம் போட்டு ஆயிலில் வந்து சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ரெசிபி வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பசங்களுக்கு லஞ்ச் ஊட்டி விட்டுட்டு ஃபைனலாக கடாயில் சாதத்தை போட்டு நல்லா பிசைஞ்சு சிக்கன் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மியாக இருந்தது. நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம்.